நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா, நம்ம கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குறோம். அந்த கலருக்காகவே அந்த பொருள் பிடிச்சி போய் நம்ம வாங்கிட்டு வரோம். ஆனா வீட்டுக்கு வந்து அதை ஓபன் பண்ண உடனே பார்த்த உடனே நமக்கு வந்து திருப்தியா இருக்காது. நீங்களா அங்க பார்க்கும்போது கலர் நல்லா இருந்துச்சு, இங்க பார்க்கும்போது அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லையே அப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த அனுபவம் வந்து எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு வந்திருக்கும். இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் என்ன, இது எதனால வருது அப்படிங்கிறத இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். அதாவது ஒரு பொருள், இரண்டு பொருட்கள் ஒரே லைட்ல ஒரு மாதிரியும் அடுத்த லைட்ல வேற மாதிரி டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி தெரியக்கூடிய இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் வந்து மெட்டாமெரிசம். மெட்டா அப்படின்னா சேஞ்சஸ்ன்னு அர்த்தம், மெரிசம் அப்படின்னா ஆப்போசிட்டா சேஞ்ச் ஆகுது. ஸோ மெட்டாமெரிசம் அப்படிங்கிறது ஒரு லைட்ல பார்க்கும்போது ரெண்டு மெட்டீரியலும் ஒரே மாதிரி தெரியும், வேற ஒரு லைட்ல பார்க்கும்போது டோட்டலி டிஃப்ரெண்ட் கலரா, அதாவது இதனுடைய ஏற்கனவே தெரிஞ்சதை விட ஆப்போசிட் டோன்ல ஆப்போசிட் குவாட்ரன்ல டிஃப்ரெண்டான கலரா தெரியும். இந்த எஃபெக்ட் பேர் தான் மெட்டாமெரிசம். இது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை டை பண்ணிருக்கக்கூடிய டைஸ் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய ஸ்ட்ரக்சர் டிஃபரன்ஸ்னால அது லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ரிஃப்ளெக்டன்ஸ் கர்வ் டிஃப்ரெண்ட் வர்றதுனாலதான் இந்த எஃபெக்ட் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நமக்கு தெரியும் ப்ளூ ரீஜன், ரெட் ரீஜன், எல்லோ ரீஜன், இந்த மாதிரி ரீஜன்ஸ் இருக்கு இல்லைங்களா. இந்த ரீஜன்ல பாத்தீங்கன்னா ஒரு டைஸ்ல யூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா ஒரு டைஸுக்கு இன்னொரு டைஸுக்கும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரெட் ரீஜன்ல வந்து ஸ்லைட்டா வேரியேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2% வேரியேஷன் இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளூ லைட் இருக்கக்கூடிய D65ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த டிஃப்ரெண்ட் வந்து 2% டிஃப்ரெண்ட் இருக்கிறது வந்து பெருசாக வந்து ஹைலைட் பண்ணி காட்டாது. அதே இந்த ரெட் ரீஜன் வரக்கூடிய இல்லுமினன்ட் ஏ, அதாவது டங்ஸ்டன் லேம்ப் போட்டீங்க அப்படின்னா இதுல வந்து எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரெட் ரீஜன்ல அதிகமாக இருக்கிறதுனால இந்த 2% வேரியேஷன் இது வந்து 10% வேரியேஷனா விரிச்சு காட்டும். அதாவது ஸ்பெக்ட்ரல் டிஃபரன்ஸை வந்து ஒவ்வொரு லைட்டும் அதனுடைய எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷனுடைய தன்மையை பொறுத்து ஹைலைட் பண்ணி காட்டும். இப்போ D65 எடுத்தீங்கன்னா இது பேலன்ஸ்டு ஸ்பெக்ட்ரம். இதில் ப்ளூ ரீஜனும் ஓரளவுக்கு இருக்கும், எல்லோ ரீஜனும் இருக்கும், ரெட் ரீஜனும் ஓரளவுக்கு இருக்கும். ஸோ அது வந்து பெருசாக வந்து இது பண்ணாது. ஆனால் TL84 போனீங்கன்னா இது வந்து ப்ளூ அண்ட் கிரீன் ரீஜன் தான் அதிகமாக இருக்கும், ரெட்ல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை இது பெருசாக தூக்கி காட்டாது. ஆனா இல்லுமினன்ட் ஏ பார்த்தீங்கன்னா எல்லோ அண்ட் ரெட் ரீஜன்ல அதிகமான எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன், எனர்ஜி இதை வந்து இந்த லைட்ஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணும். அப்ப அதுல தெரியக்கூடிய சின்ன சேஞ்சஸ் இருந்தாலும் இந்த லைட் போடும்போது பெரிய சேஞ்சஸா தெரியும். அப்ப ரிஃப்ளெக்டன்ஸ் கர்வ் பொறுத்த வரைக்கும் ப்ளூ, எல்லோ, ரெட் மூணுமே ஈவனாக ஒரே மாதிரி டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கும் பட்சத்தில் தான் அது வந்து மெட்டாமெரிசம் இல்லாத மேட்சிங்கா இருக்கும். இந்த டிஃபரன்ஸ் ஒரு இடத்துல 2% இருக்கும்போது அந்த ரீஜன்ல எந்த லைட் சோர்ஸ் வந்து அதிகமான எனர்ஜியை வந்து வெளிப்படுத்தக்கூடிய லைட் சோர்ஸா இருந்தது அப்படின்னா அந்த லைட் போடும்போது இந்த டிஃபரன்ஸை ஹைலைட் பண்ணி அதிகப்படுத்தி காட்டும். அப்போ வந்து நம்ம கலரே வேற மாதிரி தெரியும். இதுதான் வந்து மெட்டாமெரிசமுடைய கான்செப்ட். என்னென்ன மாதிரி டைப் ஆஃப் மெட்டாமெரிசம் இருக்கு பார்த்தீங்கன்னா, இல்லுமினன்ட் மெட்டாமெரிசம், அதாவது லைட் சோர்ஸ் D65 போடும்போது வரக்கூடியது D65ல மேட்சிங்காக இருக்கும், TL84 மேட்சிங் இல்லாமல் இருக்கும், CWF மாற்றும் போது டிஃபரன்ஸ் வரும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு லைட் சோர்ஸ் மாற்றும் போது வரக்கூடிய மெட்டாமெரிசம், அதாவது ஷேட் டிஃபரன்ஸ் வந்து இல்லுமினன்ட் மெட்டாமெரிசம் பண்ணுவாங்க. இதுலதான் வந்து அதிகமான சேஞ்சஸ் வந்து தெரியும். இது இல்லாம என்னென்ன இருக்கு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்சர்வர் மெட்டாமெரிசம், 2 டிகிரி அப்சர்வர், 10 டிகிரி அப்சர்வர், இதுல வரக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து இது வந்து மைல்டா தான் தெரியும், இல்லுமினன்ட் மெட்டாமெரிசம் அளவுக்கு வந்து ஹெவியா தெரியாது. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜாமெட்ரிக்கல் மெட்டாமெரிசம், அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டருடைய ஜாமெட்ரி வந்து D/8 டிகிரி ஜாமெட்ரியா இல்ல 45 டிகிரி பார் 0 டிகிரி ஜாமெட்ரியா அப்படிங்கிறத பொறுத்து இந்த டிஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் வரும். அப்ப இதுவும் வந்து மைல்டான டிஃபரன்ஸ் தான் வரும். இது போக சிஸ்டம் மெட்டாமெரிசம், அதாவது டேட்டா கலர்ல பார்க்கறதுக்கும் மின்னோட்டம்ல பார்க்கறதுக்கும் இந்த வேரியேஷன் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து மைல்டான டிஃபரன்ஸ் தான் வரும். இது வந்து சிஸ்டம், அதாவது இன்ஸ்ட்ருமெண்டல் மெட்டாமெரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம்.